இந்த வீடியோவில் 9th தமிழில் இருக்கிற 2வது இயலுக்கான இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், வெந்து வெம்பி எய்தி. இந்த 3 வார்த்தையிலையும் கடைசி வார்த்தைனா தூ பி தி. இது பிரிங்க. ஃபஸ்ட்டு தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ. ரெண்டாவதாக இருக்கிற வெம்பியில் பியை பிரித்தா இப்பு கூட்டல் இ. மூணாவதாக இருக்கிற எய்தியில் தீயை பிரித்தா இத்து கூட்டல் இ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உ இ வந்தால் வினையெச்சம். பாருங்கள், உ இ இ. இந்த மாதிரி உ இ வந்தால் அது வினையெச்சங்கள். நெக்ஸ்ட்டு மூடு பனி. இந்த 3 காலத்தையும் காட்டும் வினைத்தொகைனா. மூடும் பனி 3 காலத்தையும் காட்டும். பெயரெச்ச விகுதி மறைஞ்சி வரும். நம்ம உம்மு ஆ வந்தால் பெயரெச்ச விகுதின்ட்டு அந்த பகுபாத உறுப்புகளுமே பார்த்துருப்போம். இதில் பாருங்கள், மூடும் பனி உம்முன்றது மறைஞ்சி வந்திருக்கு. அப்போ அது ஒரு வினைத்தொகை. மூடும் பனி, மூடிய பனி, மூடுகின்ற பனி, இந்த மாதிரி 3 காலத்தையும் சொன்னால் அது வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு இப்போ ஆடும் கிளை. இந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே மூடும் பனி உம்முன்றது மறைஞ்சி வந்தால் வினைத்தொகை. இங்கே பாருங்கள், ஆடும் கிளை உம்மும் வெளிப்படையாகவே வந்துச்சு. வெளிப்படையாக வந்தால் அது பெயரெச்ச தொடர். உம்முன்றது ஒரு பெயரெச்ச விகுதி. அது மறைஞ்சி வந்து 3 காலத்தையும் காட்டினா வினைத்தொகை. அந்த உம்முன்றது வெளிப்படையாகவே வந்துச்சுன்னா அது பெயரெச்ச தொடர். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய புராணத்தில் இருக்கிற இலக்கண குறிப்பு பாருங்கள், கருங்குவளை. கருமை கூட்டல் குவளை. இங்கே அது பிரித்து இப்போ கருங்குவளைன்ற வார்த்தையை பிரித்தா கருமை கூட்டல் குவளை. மை என்ற உருபு வந்து இங்கே மறைஞ்சி வந்திருக்கு. கருமை கூட்டல் குவளைன்னு பிரித்து பார்த்தா மை மறைஞ்சி வந்திருக்கா. அப்போ இது பண்புத்தொகை. மை வந்தாலே அது பண்புத்தொகை. செந்நெல். இதை பிரிங்க, செம்மை கூட்டல் நெல். இதுலேயும் மை என்ற ஒரு வார்த்தை மறைஞ்சி வந்திருக்கனால இது பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு விரிமலர். இதில் பாருங்கள், விரியும் மலர், விரிகின்ற மலர், விரிந்த மலர். இந்த விரியும் மலரில் உம்மு மறைஞ்சி வந்திருக்கு. அதேமாரி விரியும் மலர், விரிகின்ற மலர், விரிந்த மலர் 3 காலத்தையும் காட்டுது. இது வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு தடவரை. தடைவரைனா உரைச்சொல் தொடர். இதுக்கு ஒரு கொஞ்சம் வார்த்தைங்க இருக்குது. சால, தவ, நனி, கூர், கழி, தட, அந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைங்க. அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலே அது உரிச்சொல் தொடர். இந்த இடத்துல தடன்னு வந்தால் உரிச்சொல் தொடரை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், புறநானூறு இலக்கண குறிப்பு. மூதூர். இது பிரிங்க, முதுமை கூட்டல் ஊர். மை வந்திருக்கா. முதுமை கூட்டல் ஊர் மை வந்திருக்கு. நல்லிசை. நன்மை கூட்டல் இசை. இங்கேயும் மை வந்திருக்கும். புன்புலம். புன்மை கூட்டல் புலம். இங்கேயும் மை வந்திருக்கும். இந்த மாதிரி மை வந்தாலே அது பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு நிறுத்தல். இதில் பாருங்கள், தல், அல்லு, தள்ளு, கை, வை, அந்த மாதிரியெல்லாம் தொழிற்பெயர் விகுதி வந்தால் அது தொழிற்பெயர். இங்கே பாருங்கள், அமையா. இதுக்கான அர்த்தம் அமையாத. அந்த தா என்ற ஈற்று எழுத்து கெட்டு மறைஞ்சி வந்ததுனால இது ஈறுகட்ட அமையாத எதிர்மறையாக சொல்றதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். முற்றுமைன்னா காலமும். ஒரே ஒரு உம்மு கடைசியாக மறைஞ்சி வந்தால் அது முற்றுமைன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், நீரும் நிலமும். இங்கே ஒரு உம்மு வந்திருக்கு, இங்கே ஒரு உம்மு இருக்குது. இந்த மாதிரி உம்முன்றது இடையிலும் இறுதியிலையும் வந்து வெளிப்படையாக வந்தால் என்னும்மை. உம்மு வெளிப்படையாகவே வந்திருக்கா. அதே மாதிரி உடம்பும் உயிரும். உம்மு வெளிப்படையாக வந்திருக்கா. 2 இடத்துலையுமே வந்திருக்கும், வெளிப்படையாக வந்திருக்கும். அப்படி வந்தால் என்னும்மை. இதுவே இந்த இடத்துல மறைஞ்சி வந்தால் அது உண்மை தொகை. தொகைன்னா மறையிறது. அப்படின்னா உண்மை தொகைன்னா மறையிறது. உண்மை தொகைன்னா உம்முன்றது மறைஞ்சி வந்தால் அது உண்மை தொகை. இந்த இடத்துல உம்மு வெளிப்படையாக வந்தால் என்னும்மை. இதே இடத்துல தாயும் தந்தையும் உம்மும் வெளிப்படையாக வந்தால் அது என்னும்மை. தாய் தந்தை அதில் உம்மு வெளிப்படையாக வரல, ஆனால் இருந்தாலுமே அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. தாயும் தந்தை என்ற பொருளை தான் குறிக்கும். தாய் தந்தை அந்த மாதிரி உம்முன்றது மறைஞ்சி வந்திருந்தால் அது உண்மை தொகை. நெக்ஸ்ட்டு அடுப்போர். அடுப்போர்ன்றது வினைத்தொகை. இதை மெமரியாக பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை, மெமரி பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து சில வார்த்தைகள் நீங்கள் மெமரி பண்ண கரெக்டாக இருக்கும். சில வார்த்தைகள் நீங்கள் யோசித்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த முத்திக்கனினா உருவகம், அடுப்போர்னா வினைத்தொகை. இந்த வார்த்தையெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. கொடுத்தோர் வினையாளின் பெயர், வினையாளனின் பெயர். ஒன்றில் இந்த கடைசி வார்த்தை பாருங்கள், என்னென்ன வரும்னா அவர், அவள், அவன், அர். இந்த 4 வார்த்தைங்க கடைசியாக வந்தால் அது வினையாளனின் பெயர். இப்போ கொடுத்தோர் வினையாளனின் பெயர், கொடுத்தவன், கொடுத்தவள், கொடுத்தார், இது எது வந்தாலுமே அது வினையாளனின் பெயர் தான்.
கடைசியாக அவர், அவள், அவன், அர் இதெல்லாம் முடிஞ்சுன்னா அது வினையால் அணியும் பெயர். இந்த பாட்டு பாருங்களேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் நிற்குது. கூடத்து ஜன்னலையும் சமையலறை ஜன்னலையும், அங்கே கூடம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த கூடத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது, சமையலறையில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த விரிந்த கிளைகளால்னா ஒரு மரம் நிற்குது, அந்த வீட்டில் கூடத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது, சமையலறையில் ஜன்னல் இருக்குது. இந்த மரத்தோட கிளை இங்கே ஒரு கிளை போகுது, இங்கே ஒரு கிளை போகுது, அதான் சொல்லிக்கிறாங்க. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம், கூடத்து ஜன்னலையும் சமையலறை ஜன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கிளை 2 சைடும் போயிருக்கு. கைகள் அசைத்து கால்கள் உதைத்து கூடத்தில் கிடக்கும் ஒரு சிசு. கூடம்ன்ற இங்கே கூட இருக்குன்னு வச்சு, இங்கே ஒரு குழந்தை படுத்து கிடக்குது, கைகள் அசைச்சிக்கின்னு கால் அசைச்சிக்கின்னு. அது மிரட்டுகிறது ஒரு சொல்லி. அது ஏதோ ஒன்று புரியாத பாஷையில் பேசுது. பேசின உடனே சமையலறையில் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க. சமையலறையில் பணி முனைந்திருக்கிற அம்மா அந்த சொல்லையே நீள வாக்கியங்களாக பதில் அனுப்புகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு தாலாட்டு மாரி பாடுறாங்க, அதை பதிலாக சொல்கிறாங்க. விரல் நீட்டி சிசு பேசுகிறது. மீண்டும் அத்தொனியிலே அம்மா குழைகிறாள். மறுபடியும் அந்த குழந்தை கூடத்துலேருந்து அழுது போல், அதுக்கு அங்கேருந்து பாட்டு பாடுறாங்க. வெளியில் ஒரு கிளை இருக்குது. இந்த கிளை 2 ரூமுக்கும் நடுவில் போயிருக்கு. குழந்தை அழுவுது, அவங்க தாலாட்டு பாடுறாங்க. அதை தான் இங்கே அழகாக ஒரு கவிதையாக சொல்லியிருக்காங்க. கடவுளுக்கும் புரியாத உரையாடலை கிரகிக்க கடவுளுக்கு கூட அந்த குழந்தை பேசுகிறதும் அவங்க அம்மா பதில் பாடுறதும் புரியலை. அதை கண்டுக்கிறதுக்காக கூடத்து ஜன்னலுக்கும் சமையலறை ஜன்னலுக்கும் ஒரு அணில் அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்கு போல். இங்கேருந்து அங்கே என்ன பேசுகிறாங்க, அங்கேருந்து இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக ஓடுதான். கிளைகளின் வழியே ஓடி கவனிக்கிறது அணில். பெருகும் சொற்களும் அபூர்வ எதிர்வினைகளும், அந்த குழந்தை பேசுது, அதுக்கு எதிர்வினை அவங்க அம்மா பண்ணுறாங்க. அது 2மே யாருக்குமே புரியல. அதீத குழப்பத்தில் ஆழ்த்த அணில் ஓடி கலைக்கிறது. அணில் இங்கேயும் அங்கேயும் ஓடி கலைக்கதான். ஜன்னல்களுக்கு இடையே ஓடுதான். அர்த்தங்களை மரம் பூக்களாக மொழிபெயர்த்து அதன் மீது உதிர்த்து கொண்டிருப்பது தெரியாமல். அதாவது அவங்க 2 பேரும் பேசுறது அழகான பூ மரத்துலேருந்து உதிர்ந்தா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் சொல்கிறாங்க. அதோட அர்த்தம்ன்ட்டு அந்த அளவுக்கு அழகாக ஒரு குழந்தை அழறதும் அவங்க அம்மா பதில் சொல்கிறதையும் ஒரு அணில் அங்கே இருக்கிறதையும் ஒரு கற்பனையால் இந்த இமாவாசிகின்றவங்க எழுதியிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகம்ன்றவர் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி ஆற்றுல வரதா நீங்கள் கற்பனையில் யோசிச்சு பாருங்கள். தண்ணி எப்படியெல்லாம் வருன்றத ஒரு கவிதையாக. கல்லும் மலையும் குதித்து வந்தேன். தண்ணி ஆற்றுல வரும்போது எப்படி வரும்? கல் மலை எல்லாத்தையும் தாண்டி. இப்போ கல் மலைன்னா மலையிலேருந்து அருவியாக குதித்து வருது. பெரும் காடும் செடியும் கடந்த காட்டுக்குள்ளே அந்த ஓடை மூலமாக பாஞ்சு ஊருள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லை விரித்த சமவெளி எங்கும். இப்போ ஆற்றுல சமவெளியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பாஞ்சிக்கினே வருதா. எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். ஆற்றுல பள்ளம் மூடெல்லாம் இருக்கும், அந்த பள்ளம் மூடெல்லாம் தண்ணி ஏறி வருது. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன். நிறைய இடத்துல மூடு பள்ளமெல்லாம் இருக்கும், அந்த மூடெல்லாம் தண்ணி ஏறி வருது. பல ஏரி குணங்கள் நிரப்பி வந்தேன். அங்கே இருக்கிற ஏரி குளம் ஆறு எல்லாத்தையுமே ரப்பிக்கினே வருது. ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன். மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். அந்த தண்ணி ஊறாத ஊட்டில் கூட உள்ள தண்ணி, அதாவது இந்த செவுருன்ற பாருங்க, இந்த தரையோட ஓட்டையில் எல்லா இடத்துலையும் தண்ணி பூந்து மணல் ஓடைகள் பொங்கிட, மணலை அடிச்சுக்கின்னு ஓடி வருதான் அந்த ஓடை. அப்படின்னு ஒரு ஓடை தண்ணி எப்படியெல்லாம் வருன்றது கவிமணி கற்பனையெல்லாம் உங்கள் பாட்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். நம்ம 2வது இயல் பார்த்துட்டோம். டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. மார்க் எதிர்பார்க்குற எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்டு.